ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد شر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. أما بعد முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நமது தூதர் அவரை ஒரு ஆன்மீக தலைவர், மார்க்கத்தை எடுத்து கூறிய ஒரு மாபெரும் ஒரு அறிவாளி என்பதோடு அவர் குறித்த விஷயத்தை முடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக பலர் இருக்கின்றார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளராக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். ஆன்மீகத்தில் மட்டுமல்லாமல் பல துறைகளிலும் விற்பனராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார். ஒரு மன்னராக, ஒரு போர் தலைவர் தளபதியாக, அதே நேரத்தில் ஒரு குடும்ப தலைவரில் மிக சிறந்தவராக, ஒரு சிறந்த கணவர், ஒரு சிறந்த ஒரு தந்தை, எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல். ஒரு வாழ்வை எவ்வாறு சிறப்பாக வாழ்வது, சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய அளவிற்கான அனைத்து துறைகளிலுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் இடத்தில் இருக்கின்றார்கள் என்ற வகையில் அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அதனால்தான் அவரை எதிர்க்கக்கூடியவர்கள் கூட இந்த விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறந்த ஒரு மனிதர் என்பதில் மாற்று கருத்து சொல்ல முடியாது. அதற்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு மைக்கேல் ஹெச் ஹார்ட். இது பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறாரு, The 100 Ranking of the Most Influential Persons in History. உலக சரித்திரத்திலேயே உலகம் தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து இந்த நூற்றாண்டு வரை இப்ப வாழ்ந்து மரணித்தவர் இந்த மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்பவர்லாம். அது வரைக்கும் அவர் என்ன செய்யறாருன்னா அங்க பட்டியல் எடுக்கிறார். உலக வரலாறு நாயகர்கள் சொல்லுவோம், அவங்க யாரு அப்படின்னு மொத்தம் 100 பேர் இருக்கிறார். கவனிக்க வேண்டியது என்னன்னா அவர் ஒரு யூதர். இதுல கவனிக்க வேண்டியது என்ன, இஸ் a white nationalist. white nationalist என்ன, இங்க இருக்கக்கூடிய ஒரு பாசிச வைக்ரவாதிகள் இருக்கிறாங்கல்ல, எங்களோட தான் இனவை பிடிச்சோம், அந்த மாதிரி இனவை வேற இல்லை, வெள்ளை இனம் தான் ஆதிக்க இனம் அப்படிங்கிற சித்தாந்தத்தில் உள்ள ஆள். ஆனா ஆய்வுன்னு ஒரு உள்ளதுல நேர்மையாக மேற்கொள்கிறார். அது போக ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட், பிஹெச்டி பட்டம் வாங்கியிருந்தார். சும்மா வரவா போறா எழுதுனதெல்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்லிவிட்டாருங்கிறதுக்காக எல்லாம் பயங்கர சொன்னேன். நல்ல தகுதியானவராக தான் என்ன செய்கின்றார், அவர் இருக்கின்றார். அப்ப அப்படிப்பட்ட ஒருவர் என்ன செய்கிறார் என்றால் ஆய்வு செய்யறாரு. அவரே ஒரு யூதரு. மூசா நபி தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் என்ன செய்யறாருன்னா பின்னுக்கு தள்ளிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது இடத்துல வைக்கிறாரு. அப்படின்னா சும்மா வச்சிருவாரா? அவருக்குள்ளே இனவெறி இருக்கே. அவருடைய வாழ்வுல கடைசி பகுதியெல்லாம் இதுக்குன்னு தெரியும் கான்ஃபரன்ஸ்ல வச்சு நடத்திட்டு இருக்கிறார். இஸ்லாத்துக்கு எதிராக எல்லாம் எப்படி வச்சுக்கிறான்னு பாருங்க. நாளைக்கு மறுமையில நமக்கு எதிராக நம்மளுடைய பாகங்களை சாட்சி சொல்லணும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு ஒரு விளங்கக்கூடிய வகையில் இவருடைய வாழ்க்கை இருக்கு. இவரே ஒரு ஆன்டி முஸ்லிம் மைண்ட் செட் தான், இஸ்லாத்துக்கு எதிராக. அதுவும் எந்த அளவுக்குன்னா ஹிட்லர் எழுதின மெயின் கேம்ப் என்ற புத்தகத்தை குர்ஆனோடு ஒப்பிடுகிறார். இப்படிப்பட்டவர் ஆய்வுன்னு வரும் பொழுது எந்த ஒரு கலப்படும் இல்லாம அந்த துறைக்கு உண்மையானதாக இருக்கிறாரு. ஆய்வு செய்யறாரு, புரட்டி எடுக்கிறாரு, கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நிறுத்துறாரு. ஆன்மீகமாகட்டும் உலகமாகட்டும் இரண்டிலுமே வெற்றி பெற்ற ஒருவரை நான் தேடி தேடி பார்த்தேன். ஃபர்ஸ்ட்ல கொண்டு போய் எங்கெங்கயோ தேடி பார்த்தேன். இந்த மனிதருக்கு நிகராக யாரும் இல்லை.
அடுத்து போற ஐசக் நியூட்டன், அதுக்கு பிறகு புத்தா, அதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம், பின்னாடி மோசஸ், இப்படி கொடுக்கறக்கூடிய ஒரு ரேட்டிங்கை பார்க்கிறோம். சும்மா அது என்ன செய்யல, அவர் செஞ்சிட விடவில்லை. இப்ப மிகப்பெரிய புரட்சியாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. அவங்க செஞ்ச இந்த புரட்சிகள்லாம் பட்டியலிட்டு யாராலுமே முடித்து விடவே முடியாது. 1, 2, 3 நாள் அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நமக்கு ஹயாத்து முடிஞ்சிடும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனிச்சு ஒரு பட்டியல் எடுத்தோம்னு வைங்களா, யாராலையுமே அது முடிக்க முடியாது. அதுல மிக முதன்மையானதாக நாம் எல்லாமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் புறத்தில் நம்ம ஒவ்வொருவருக்குமே கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னது, தௌஹீத். இந்த தௌஹீத் இருக்குல்ல, ஓரிரை கொள்கை, அதுதான் புரட்சிகளிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி. இன்னைக்கு ஜும்மா நடக்குது, எல்லாம் வாங்க கூடி உட்கார வச்சு நானோ அல்லது வேற யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ப்ரிப்பேர் பண்ணதை வந்து பேசக்கூடிய ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். அப்படிதான் ஆரம்பிச்சாங்களா? அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் சொன்னா கல்லடி உழுவும். போஸ்ட் அடிச்சு ஒட்டி பட்டு கம்பளம் விரிக்க, சிகப்பு கம்பளத்தை அப்படியே நடந்து வந்து அப்படியே ஏறி உட்கா, அப்படி கிடையாது. வாயை திறந்து அடி, அசிங்கமான பேச்சுக்கள். அந்த நேரத்துல தௌஹீதை எடுத்து சொல்றாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு காலம். சும்மா அந்த காலம்ட்டு போனா அல்லது தௌஹீதை பிரச்சாரம் செஞ்சாங்கன்னா அந்த உள்ள இறங்க மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு காலமே எடுத்துக்கோங்களேன். நாம வாழக்கூடிய காலத்துல தமிழ்நாடு எவ்வளவோ பேர் பரவாயில்ல, ஒன்றும் பெரிய அளவுக்கான மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படியே வெறுப்பை கக்கி கொண்டு இல்லை. அது ஒரு பக்கம் பிரெயின் வாஷ் பண்ணாலும் நல்ல முறையில் தான் நம்மளுடைய சக அந்த இந்து ஆகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், நாத்திகர்களாகட்டும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான் போய்கிட்டு இருக்கு. வட இந்தியா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப அறியாமல் கூட இன்னும் சிலர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, பாபரி மஸ்ஜித் அன்னைக்கு இடிச்சாங்கல்ல அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது லிஸ்ட் எடுத்தனா அப்படியே போகுது. யூபியில் ஆகட்டும், பீகார்ல ஆகட்டும், அசாம்ல ஆகட்டும், அவ்வளோ பெரிய முஸ்லிம்களுக்கு எதிரான அந்த அடக்குமுறைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. நேற்று முந்தானத்து கூட யூபியில ஒரு சும்மா 20-25 வயசு இளைஞன் தான் கொடூரமா அடிக்கிறாங்க, தாக்குறாங்க. அந்த குறிப்பிட்ட அவர்களுடைய கடவுளை உயர்த்தி சொல்லுன்னு அவன் சொல்ல மாட்டேங்கிறான். கொடூரமான அடி, வயதிகரையில் அடிக்கிறாங்க. நடக்க முடியாத யோதிக்கிறான். அவன் அடிக்க எப்படி தோணும், அடிக்கிறான். முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ் அடிச்சு உடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பாசிச பயங்கரவாதிக வாழக்கூடிய இடத்துல ஒருவர் போய் தௌஹீத் பிரச்சாரம் செய்ய முடியுமா? சரி, முஸ்லிமானவர் விட்டுருங்க. யார் இந்த பாசிச பயங்கரவாதத்தை கொள்கையா கொண்டிருக்கிறான்ல அவனே போய் நின்று மக்கள் மத்தியில லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொன்னா என்ன ஆகுங்க? உயிரோட திரும்பி வந்துட முடியுமா? கூடியிருக்கிற எல்லாம் பாசிஸ்டுகள். அவங்களெல்லாம் நம்ம பார்க்கல. உண்மையில நாம அல்ஹம்துலில்லாஹ் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். அவங்க பார்க்கறதுக்கு வெளியில மனிதர்களா இருப்பாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதிகமாலாம் சொல்ல உண்மை அதுதான். பார்க்கறதுக்கு மனிதர்கள், உள்ள அரக்க குணம். இந்தியாவில் நடந்த ஒவ்வொரு இனப்படுகொலையும் எடுத்து பாருங்க. குஜராத் ஆகட்டும், யூபியில நடந்தது, அஸ்ஸாம்ல நடந்தது, எல்லாம் எப்படி ஒரு மனுஷன் இப்படி செயல்பட முடியும்? இஸ்ரேலுக்கு இணையாக கொடூரங்களை கட்டவிழ்த்து விடுகிறார். அப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அங்க போய் அதுல இருக்கக்கூடியவனு இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு அங்க போய் பிரச்சாரம் செஞ்சானா 5 நிமிஷம் அவன் பேச முடியுமா? அடிச்சே கொன்றுவாங்கல்ல. விளங்குதா இல்லையா? அதுக்கு சற்றும் குறைவில்லாத வகையில இனவெறி, மொழிவெறி, எங்கள் இனம்தான் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கக்கூடிய குறைஷிகளுக்கு மத்தியில போய் தௌஹீதுடைய பிரச்சாரம் செய்யணும். வாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்க பிரச்சாரம் செய்யுங்களா, அழைக்கல. வாயை திறந்த அடி. அந்த மாதிரியான நேரத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? தௌஹீதை முன் வைக்கிறாங்க. 360 சிலை, 1 அல்ல 2 அல்ல, ஒவ்வொரு குலத்துக்குமே ஒவ்வொரு சிலை. அப்படிப்பட்ட ஒரு சிலைகளுக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்யறாங்க. சாதாரண ஒரு ஆன்மீக கொள்கைன்னு போயிருமா? கிடையாது. அவருடைய பவர் ஹார்ட் பெட் அதுதான். அவருடைய அதிகாரத்துவம் அந்த சிலைகள் கொண்டுதான் இருக்கு. அதெல்லாம் இல்ல, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னா பொலிட்டிக்கலி, அரசியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பொருளாதாரம் அந்த சிலைகள் ஹஜ் அதுல இருந்தா வருது அந்த காலத்திலேயே. அப்ப எல்லாத்தையுமே ஆட்டி வைக்கக்கூடிய வகையில பில்டிங் அடித்தளத்தையே பிடிச்சி இழுக்கிற மாதிரி. தௌஹீதுங்கிறது சும்மா கிடையாது. கேட்கறது நல்லா இருக்கே, அறிவுபூர்வமா இருக்கு, பல தெய்வங்கள் நல்லதா, ஒரு தெய்வம் அத்தோட கிடையாது. அந்த சொசைட்டியை முடிக்கக்கூடிய வகையிலான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. எப்படி நினைச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்துல இறங்கிய ஒரு வசனம் என்னது? வந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்க எச்சரிக்கை செய்யுங்க. படிப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவ பணி விரிவடைகிறது. அதை சொல்றாங்க. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி வருது. தங்களுடைய சொந்தங்களை அழைக்கிறாங்க. அவன் அழைக்கிறது இவன் அழைக்கிறது இல்லை. சொந்தம்னா யாரு? எல்லாம் குறைஷி. குறைஷிங்கிறது யாரு? உயர்ந்த குலம் என்று நினைக்கக்கூடியவர்கள், மிக சிறந்த குலம், அவங்களுக்கு மேல யாரும் கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த குலத்தை சேர்ந்தவர் தான் நபி அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்ப யாரை அழைச்சி அந்த பிரச்சாரம் செய்யணும்? அவங்களுடைய குடும்பத்தார தான் சொல்றான் அல்லாஹ். எல்லாத்தையும் அழைக்கிறாங்க, செய்தி எல்லாத்துக்கும் போய் சேருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஃபா மலை குன்றின் மீது ஏறி நிக்கிறாங்க, எல்லாத்தையும் அழைக்கிறாங்க, எல்லாரும் வராங்க. வர முடியாதவங்க என்ன செய்யறாங்க, சில ஆளும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சபையில ஃபஜா அபு தாலிப் குறைஷ்ல யாருமே மிச்சம் இல்லப்பாங்கிற அளவுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ தெருவில் போற 4வது மனுஷன் கிடையாது. அவங்க மீது அத்தனை பேருக்கு நன்மதிப்பு இருந்துச்சு. இவர் கூப்பிட்டு அனுப்புறான்னா ஏதோ இருக்கும், இல்லைன்னா அவன் என் வேலையை பார்த்துட்டு போலாம். இல்ல என்னால போக முடியல, இன்னொருத்த அனுப்புறானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்துல எப்படிப்பட்ட ஒரு நல்ல பேரை வாங்கியிருந்தாங்கன்னு பாருங்க. இப்ப நாமளே யோசிச்சு பாருங்களேன், அவங்களோட வெயிட்டை உணர்ந்துக்கணுங்க. இப்ப நானோ நீங்களோ யாரோ ஒருத்தர் இவர் பேச போறாரு அல்லது இவர் கூப்பிடுறாருன்னா எத்தனை பேர் வருவோம்? வந்திருக்கிறாங்களே. அப்ப அதுலயே அவங்களோட வெயிட்டை பாருங்க. மனிதர்களால் நேசிக்கப்படக்கூடிய கண்ணியம் அந்த உள்ளத்துல, அதாவது முஸ்லிம் அல்லாத உள்ளத்திலேயே குறைஷிகள் எல்லாம் நேசிக்கூடியவைகள் தான் அவங்களுடைய கேரக்டர் இருந்திருக்கு. எல்லாம் வராங்க. வந்த பிறகு அந்த அபுல் லஹபும் அந்த கூட்டத்தில் இருக்கிறான். அந்த நேரத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்றாங்க தூதுத்துவ பிரச்சாரத்தை. அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலையில பேசுறாங்கன்னு விளங்கிட்டீங்களா இல்லையா? போஸ்ட் ஒட்டி பேசுங்கன்னா அழைக்கல, எல்லாம் வராங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா பனு ஃபேர், ஒவ்வொரு குலத்தார அழைச்சு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரைத்துக்கும் லவ் அக்பர்துக்கும் அன்ன ஹைலன் பில் வாதி துரீது ஐன் துகைர அலைக்கும். இதோ எனக்கு பின்னாடி உள்ள இந்த கணவாயிலிருந்து குதிரை படையோடு இதோ நம்மை அழிப்பதற்காக ஒரு பெரிய ஒரு போர் நடக்க போகின்றது, இதுல படையே வந்து நிக்குது என்று நான் சொன்னனா அதை நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க நம்புவீங்களா? அகுந்தும் முஸத்திகி, நான் சொன்னது உண்மைதான் உண்மைப்படுத்துவீங்களா அல்லது ஏதோ வளர்றாரு பொய் சொல்றாருன்னு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இதைதான் முதல்ல சொல்றாங்க. தௌஹீத் எல்லாம் சொல்ல இதை தான் சொல்றாங்க. ஏன்? அதை யோசிக்கணும். பல பயான்ல கேட்டிருக்கலாம், ஏன் அப்படி சொல்லணும்? அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் வணங்குன்னு எடுத்தன அதெல்லாம் சொல்லல. ஏன் நான் உண்மையாளன் அப்படிங்கிறத நீங்களே முதல்ல ஒத்துக்கணும். நான் நம்பிக்கைக்குரியவன் அப்படிங்கிறத நீங்களே முதல்ல ஒத்துக்கணும். அந்த கேள்விக்கு இந்த அபுல் லஹப் இருக்கிறான்ல, அவன் உட்பட என்ன சொல்றாங்க? ஆமா, நீங்க சொல்லக்கூடியது உண்மைதான். நீங்க இப்படி சொன்னீங்கன்னா பின்னாடி படை வருதுன்னா நாங்க ஒப்புக்கொள்வோம். அப்ப ஃபர்ஸ்ட் செட் எப்படி இப்ப எவ்வளவு அறிவழின்னு பாத்தீங்களா? நான் சொன்னது உண்மைன்னு ஒத்துக்குவேன் அப்படின்னு எல்லாரும் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அதற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? மா ஜர்ரப்னா அலைகா இல்லா சிதுகா. அதாவது இந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, உங்களிடத்து உண்மையை தவிர நாங்க எதுவுமே கேள்விப்பட்டது இல்லையே, நீங்க உண்மைதான் சொல்லுவீங்க, என்னென்று சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்னி நதீருன் லக்கும் பைன யதைய அதாபுன் ஷதீத். நிச்சயமாக நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். வரக்கூட இருக்கக்கூடிய அந்த அதாபை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய இருக்கின்றேன் என்று சொல்றாங்க. அவ்வளவுதான். தப்பன் லக்க சாயிரல் யௌம். அங்க இருக்கிற அபுல் லஹப் என்ன செய்யறான், நாள் முழுக்க நாசமாகட்டும், நாசமா போடா, அலி ஹாதா ஜமஅதனா, இதுக்கு தான் எங்களை எல்லாம் கூப்பிட்டியா? ஸ்பீச் முடிச்சோன்னே அப்படியே நல்ல மனசு சந்தோஷமா போவாங்கல்ல, முக்கால்வாசி பேர் அப்படிதான், அப்படியே போக முடிஞ்சு, பேச்செல்லாம் முடிஞ்சு, அடிதான், அசிங்கம் தான், திட்டுதான், நபிசத்தை மட்டும் உடஞ்சு ஆஹா அப்படின்னு போயிட்டாங்களா? கிடையாது. அதே ரிவிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன நீ தான் சொன்ன நான் உண்மைதான் பேசுவேன்ட்டு, அப்ப உனக்கு பிடிக்கல, உனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தானே இதை நீ ஒத்துக்கல அப்படிங்கிறது அங்கேயே இருக்கே. ஏன்னா ஏற்கனவே என்னை உண்மைப்படுத்திட்ட, நான் சொல்றேன் இதுவும் உண்மைதான், அப்படி இருக்க நீ ஏத்துக்கலனா அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அது குத்துது குடையுது அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சு அவனுக்கு விளங்கிடும். என்னடா இது உண்மைதான் பேசுறாரு, ஆனா இதுல மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, நான் ஏத்துக்க மாட்டோம், அது அதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறத அவங்களே சிந்திக்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்றாங்க. அப்ப இந்த தௌஹீதை எடுத்து வச்ச உடனேயே அங்க மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தப்படுகிறது. ஏன்னா அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த அதிகாரம் எல்லாமே என்ன ஆகும்? அல்லாஹ் ஒருவனுக்கே என்று ஆகும். குட்டி குட்டி தெய்வங்களுக்கெல்லாம் சக்தியே இல்லை என்று சொன்னா ஒட்டுமொத்த அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கின்றது என்று ஆகும். அத்தோடு முடிஞ்சு விடுமா? சரி ஓகே நல்லா இருக்கே, இந்த கோட்பாடு நல்லா இருக்கே அப்படின்னு ஏத்துக்கிட்டு அத்தோடு முடிஞ்சணும் முடியாது. அதுக்கு அடுத்து என்ன? அங்க பாயிண்டா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைக்கக்கூடிய விஷயம் தௌஹீதுக்கு அடுத்து மிக முக்கியமாக புரட்சிகரமான ஒரு சிந்தனை வச்சது என்ன? இங்க கூடியிருக்கிற எல்லாருமே குறைஷிகள், நம்ம தான் ஃபர்ஸ்ட் கிரேடு. இங்க நம்ம நாட்டிலையும் கூட அப்படிப்பட்ட ஒரு கேங் இருக்கு, யாருன்னு நம்ம சொல்லாம உங்களுக்கு புரியும். அதை விட பன்மடங்கு அவங்க உள்ளத்துல நாங்க தான் இருக்கக்கூடியவங்க. அப்ப அந்த மக்கள் இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, யா யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. ஒவ்வொரு உரையிலும் என்ன சொல்றாங்க? நீங்க எல்லோருமே ஒரு மனிதர்களிலிருந்து வரக்கூடியவர்கள் தான். இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இன வேறுபாடு, மொழி வேறுபாடு, ஜாதி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது என்று சொல்றான். திரும்பவும் நாம் திரும்ப மனசுல வச்சிருக்கக்கூடியது என்னன்னா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ புத்தகத்தை எழுதி வச்சுட்டு போகல, பின்னாடி ஒருத்தர் வந்து கண்டெய்வதற்கு, அல்லது ஏதோ ரூம்குள்ள மட்டும் தனியாக எல்லாம் உட்கார்ந்து பேசல, தெருவுல போய் பிரச்சாரம் செய்யறாங்க. யார் இடத்துல பிரச்சாரம் செய்யறாங்க? சொன்னா கொன்றுவாங்க அப்படிங்கிற இடத்துல போய் பிரச்சாரம் செய்யறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான அந்த தத்துவத்தை எடுத்து வைக்கிறாங்க. இஸ்லாத்துல தீண்டாமைக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை என்று சொல்றாங்க. அந்த விஷயத்தை கேட்டோன்னு அந்த மக்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல கடவுளை கை வச்ச, இதெல்லாம் கடவுளை இல்லைன்னு சொன்ன, அடுத்து நேரடியாக எங்களுக்கு ஆப்பு வச்சுட்டியே, என்னது நம்ம எல்லாம் சமம், நம்ம இல்லைன்னா யாரு, நம்ம இல்லைன்னா யாரு? இந்த அடிமை வெளியூர்ல இருந்து அன்னைக்கு பொருள் மாதிரி தான். இன்னைக்கு நான் வாங்குவேன், மொபைல் போன் வாங்குவேன், நாளைக்கு இன்னொருத்தன் வித்துருவேன் இல்லையா? அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்களே. அப்படிப்பட்ட அந்த மனிதரும், உதாரணத்துக்கு பிலால், இந்த பிலாலும் அபு தாலிபும், இந்த பிலாலும் அபு லஹபும், என்ன அதெல்லாம் ஒரு கம்பேரிசனே கிடையாது. எந்த அளவுக்கு அபு லஹபு, அந்த அபு தாலிபு, இவங்கெல்லாம் மனிதர்கள், இவன் ஆடு மாடு, அவனை விட மோசமான அப்படிப்பட்ட ஒரு பார்வை கொண்ட அந்த மனிதரிடத்துல போய் நீங்க 2 பேரும் சமம்னா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்குவாங்களா? ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால்தான் அவர்களுக்கு எதிரான அந்த வெறி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல என்ன செய்யறாங்க? பிரச்சாரம் சொன்னோன்னே மாறிடுவாருன்னு பாக்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவர்களுடைய கொள்கை உறுதியை பார்த்து இவரெல்லாம் மாற போறதுல நம்ம ஆட்கள் தான் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க, விட்டோம்னா நம்மளையும் மாத்திருவாருன்னு சொல்லி கொலை செய்வது ஒண்ணுதான் இதுக்கு வழி, ஆளை க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு அந்த குறைஷிகள் தன்னுடைய இனத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை ஈஸியா கொல்லவே மாட்டாங்க. அவங்க இனம்தான், அவனே கொல்லணும்னு நினைக்கிறானா? ஏன்னா இந்த குறைஷிங்கிற அந்த மாயை இருக்குல்ல, நாங்க தான் உயர்ந்தவங்க, எங்களிடத்துல தான் எல்லாம் இருக்கு, எங்களுக்கு கீழே தான் இருக்கணும் எல்லாரும், அதையே உடச்சி வீசிட்டாரு, அப்புறம் எதுக்கு இவர் உயிரோட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களை கொல்லணும் என்ற அளவுக்கு போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு? இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அமாலிக்கும், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் உங்களுடைய உருவத்தை பார்க்க போறது இல்ல, உங்களிடத்து எவ்வளவு காசு பணம் இருக்குன்னு பார்க்க போறது இல்ல, மாறாக வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், அல்லாஹ் பார்க்கிறது ஒவ்வொருவருடைய உள்ளத்தை தான். முஸ்லீம் ஆட்டும் முஸ்லீம் அல்லாதவனாட்டும் மனிதன் தானே, அல்லாஹ் பார்க்கக்கூடியது உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயல்களையும் மட்டும்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ யாருக்கு பிள்ளையவனா இரு, உங்க அப்பா, உங்களுடைய அப்பாவோட அப்பா, அவர் என்ன வேணா சாதனை வேணா செஞ்சுட்டு போகட்டும், நான் அவருடைய இவர் யார வேணா இரு, நீ என்னவா இருக்கிற, உங்க அப்பா உங்க அம்மா உங்க தாத்தா அதெல்லாம் சரிப்பா, நீ என்னவா இருக்கிற, உன்னுடைய உள்ளம் என்னவாக இருக்கிறது, உன்னுடைய செயல் என்னவாக இருக்கு, அதனுடைய அடிப்படையில் தான் மனிதனுடைய சிறப்பு அல்லது இழிவு என்ற அந்த தத்துவத்தை எடுத்து அந்த மக்கள் மத்தியில சொல்றாங்க. சும்மா சொல்லிட்டும் போகல. எத்தனையோ பேர் நம்ம யோசிச்சோம்னா சில புரட்சியாளர்னா சிலருடைய பேர்லாம் வரும். அவரெல்லாம் மிகப்பெரிய ஒரு டேலண்ட், எல்லாத்துக்கும் அந்த ஒரு டேலண்ட் இருக்கும். என்னன்னா நல்லா பேசுவாங்க, நல்லா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. அதிகமான புரட்சியாளர்கள் சமுதாயத்துல என்ன புரட்சி செஞ்சுட்டாங்கன்னா பெருசா இருக்காது, இருந்தாலும் அவருடைய வாழ்நாள் அளவுக்கு இருக்கும், ஒரு 100 ஆண்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நான் சொன்னோன்னே சில புரட்சியாளர்கள் உங்க மனசுல வந்திருக்கலாம், 100 ஆண்டு தாக்கு பிடிச்சிருக்கும், அவ்வளவுதான். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட புரட்சியாளர்னா வீரத்துக்கு வீரம், அன்பிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட வேறு யாரையுமே நேசித்து விட முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு தோழர்களை பெற்றிருந்தாங்க. அப்போ எல்லா வகையிலுமே மேல் நிலையில் இருந்தாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா பேசிட்டு போகாம அது பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. எப்படி? ஒரு உதாரணம், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. யார் அவங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமி மகள் ஸைனப், குறைஷி தான், உயர்ந்த குலம். அவங்க என்ன செய்யறாங்க என்றால் அவர்களை ஸைத் என்ற ஒரு அடிமை இனத்தை சேர்ந்த ஸைத் இப்னு ஹாரிஸா அவங்களுக்கு திருமணம் செய்யறாங்க. சும்மா பேசிட்டு போல, பேசுறது நல்லா இருக்குங்க, எல்லா சமம், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஸைனப அடிமையா இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவர் இப்ப சும்மா பேசலப்பா, விட்டு அடிக்கல, நீ பண்ணு சொல்ல, நான் பண்றேன்னு காமிக்கிறாரு. வட்டி வேணான்னு அவர் மட்டும் சொல்லல, சொந்தத்தில் இருக்கக்கூடிய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க வட்டியை முதல்ல வாங்க, நீங்க கடன் கொடுத்தீங்கன்னா கடனுடைய முதல்ல மட்டும் வாங்க, வட்டியை விடுங்க, இவரை தான் விட வச்சிருக்கிறாரு. அப்ப எல்லாத்துக்கும் முன் உதாரணம். ஒண்ணு பேசுறாங்கன்னா அதை செஞ்சுட்டு தான் பேசுவாங்கிற அளவுக்கான ஒரு தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும். அப்ப இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையிலே செஞ்சிருக்கிறாங்க. சரி, அவங்களுடைய பர்சனல் செக்ரட்டரின்ற அளவுக்கு அந்தஸ்துல இருந்தவங்க யாரு? எத்தனையோ குறைஷி இருந்தாங்க. யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தான். அவங்க தான் தொழுகையினுடைய அழைப்பு விளக்கக்கூடியவங்க. இன்னைக்கு முஅத்தின் அப்படிங்கிற அதற்கான சம்பளம் கொடுத்துக்கூடியவங்க இருக்கிறாங்க, அதுக்குன்னு பார்ப்பாங்க. அந்த காலத்துல முஅத்தினுங்கிறது எங்கேயோ பெரிய தரஜா, ஏன் இமாமுக்கு அடுத்து அவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த தரஜாவை யாருக்கு கொடுக்குறாங்க? கருப்பினத்தவர், அடிமை, மக்களால் கேவலமாக மதிக்கப்படக்கூடிய நிலையில இருந்தவரை கொண்டு மேல நிறுத்துறாங்க.
அவங்களுடைய வாழ்க்கையிலே அதை என்ன செய்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. மற்றொரு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இருந்தாங்க. அவர்களும் யாரு, ஜயித் அவர்களுடைய பிள்ளை. அப்ப அடிமை வம்சம் அப்படின்னு தான் இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு முறை அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் தளபதியாக இந்த உசாமா அவர்களை நியமிக்கிறாங்க. அப்ப போனோம்னா மக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, பயங்கரமா குறை கூறுறாங்க. ஏன்னா கீழே மிகப்பெரிய குறைஷிகள்லாம் அவங்களுக்கு இருக்காங்க. யாரு, அபூபக்கர், உமர், உஸ்மான், பெரும் பெரும் தலைகள், பெரிய சஹாபாக்கள், நன்மக்கள், இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. அவர்களுக்கு எல்லாம் தளபதி யாரு, உசாமா. மக்கள் எல்லாம் என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, இன்சல்ட் ஆகி போச்சு அப்படிங்கிற அளவுக்கு நபி அவருடைய முடிவு தான். ஆனா விமர்சனம் எழுது, கடுமையா எழுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சனம் கேட்டோன்னே என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு கலங்கக்கூடியவங்களா கிடையாது. எடுத்த முடிவு சரியா இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இன்தத்அனு, நீங்க என்ன செஞ்சீங்கன்னா, இவருடைய தந்தை இதே போல ஒரு போருக்கெல்லாம் என்ன செஞ்சேன்னா நான் தளபதியாக நியமிச்சேன். அப்பவும் நீங்க என்ன செஞ்சீங்கன்னா விமர்சனம் செஞ்சீங்க. ஆனால் அது மூத்தா போர்ல அவங்களை நியமிச்சிருந்தாங்க, அவங்களுடைய தந்தையை. ஆனால் அவர் அதற்கு தகுதியானவர். வைமுல்லா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்கான அல்ல ஹலீகன் லில் இமாரா, அவருடைய தந்தை அதற்கு தகுதியானவராக தான் இருந்தார். அதே போல அவருக்கு அடுத்து எனக்கு மக்களுக்கு மிகவும் விருப்பமானவராக இவருடைய மகன் இருக்கின்றார். யாரு, உசாமா இருக்கின்றார், அவரும் தகுதியானவர் தான் என்று சொல்றாங்க. எப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க பாருங்க. மக்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொன்னா ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். அல்லது குறைஞ்சபட்சம் பெரிய பிரஷர் அதிகமா என்ன செய்வாங்கன்னா, சரி கொஞ்சம் இதில் லூஸ் விட்டுருவோம், எதுக்கு இது இப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கிடையாது. நான் நீ சொல்லக்கூடிய உண்மையை ஏத்துக்கிறேன், ஆனா நான் தேர்வு செய்யக்கூடிய அந்த மனிதர் யாரு, அந்த உசாமா என்பவர் முழு தகுதி படைத்தவர். அவருடைய தந்தை எப்படி தகுதி படைத்தவரோ அதே போல தகுதி படைத்தவரும் சொல்லது மட்டும் இல்லாம எனக்கு மிக விருப்பமானவருன்ட்டாங்க. எவ்வளவு பெரிய அந்தஸ்துன்னு பாருங்க. மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எனக்கு விருப்பமான அவருடைய தந்தை, அவருடைய தந்தைக்கு பிறகு மக்கள்ல எனக்கு மிகவும் விருப்பமான அவருடைய மகன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்றாங்க. எல்லாம் யார், அவங்க எல்லாம் அடிமையாக இருக்கக்கூடியவர்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய இறுதி உரையில சொல்ல மிக முக்கியமான அந்த வாக்கியங்கள்ல என்னது, இஸ்மஉ வஅதீஉ, மக்களே நீங்கள் செவிகளுங்கள், நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லி என்ன சொல்றாங்க, வினிஸ்தஅமல் அலைக்கும் அப்துன் ஹபஷியுன், இந்த கருப்பு இனத்தை சேர்ந்த அபிசீனியாவை சேர்ந்த ஒருவர் உங்களுக்கு கன்னஹு ரஅஸஹு ஸபீபா, அவர் உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் உலர்ந்த திராட்சையை போல மண்டை இருக்கு, பார்க்கறதுக்கே இவனெல்லாம் போய் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும், ஆனா மக்கள்லாம் தேர்வு செஞ்சுட்டாங்க. ஆனா அவருக்கு டேலண்ட் இருக்குன்ட்டு தேர்வு செஞ்ச பிறகு உனக்கெல்லாம் வந்து இப்படி மனசு நினைச்சாலும் அசிங்கம், அப்படி நீங்க இருக்கக்கூடாது, மாறாக அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்றாங்க. அவன் எந்த இனத்தை சேர்ந்தவன், எந்த ஜாதியை சேர்ந்தவன், உயர்ந்தவனா அதெல்லாம் கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அவர் கட்டுப்படணுங்கிறாங்க. ஜாதியை, தீண்டாமையை ஒட்டுமொத்தமாக உடைத்த ஒரு புரட்சியாளர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல நீங்க எல்லாம் சமம் அப்படின்னு சொல்லிட்டு போகாம, சரி உங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, எல்லாம் சமம், சரி அல்லாஹ் தான் படைச்சான், அல்லாஹ் தான் ஒரு ரப்பா இருக்கின்றான், நீங்கள் எல்லோருமே சமம்னா ஒருவருக்கு இடையில அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, உறவு முறை என்ன, அதுதான் இன்றைய வரைக்கும் அது காப்பி அடிக்க முடியாம உலகமே திணறி கொண்டு இருக்கக்கூடிய, அதிசயித்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அந்த சகோதரத்துவம் இருக்குல்ல. இஸ்லாத்துக்கு நிகரான ஒரு சகோதரத்துவம் கிடையவே கிடையாது. சும்மா பேசிக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டுல இப்போ இன்னொருத்தர் எப்படி கூப்பிட்டுக்கிறார், ப்ரோ ப்ரோ, சும்மா அது பேசுறது நல்லா இருக்குல்ல, சொல்றது நல்லா இருக்கு, அவ்வளவுதான். உண்மையிலேயே பிரதர் அதானே ப்ரோன்றோம், அவன் என்னுடைய சகோதரன் அப்படின்ற அர்த்தத்தில் யாரும் சொல்றது இல்லை. சொல்றது நல்லா இருக்கு, நவீன உலகம் இதுதான் சொல்றான். இந்த மாதிரியான ப்ரோ எல்லாம் கிடையாது. உண்மையான ப்ரோ என்னது, பிரதர் அப்படிங்கிற சகோதரத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. ஒருவர் மற்றொரு சகோதரர் அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்தை என்ன செய்யறாங்க, எடுத்து வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா வந்துட்டாங்க. அவங்க ஒருத்தரங்களை பார்த்துக்கலாம். மக்காவிலிருந்து மதீனா வந்தவர்களை அந்த மதீனாவாசிகளை எப்படி அரவணிச்சாங்க அதெல்லாம் நம்ம பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இங்க கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த மதீனாவிலே இருக்கிறாங்கள மக்கள், அவர்கள் 2 இனத்தவர்களாக இருந்தார்கள், 2 கோத்திரத்தார், ஹவுஸ் கஸ்ரஜ், 2 பேருமே மதீனாவில் இருக்கக்கூடியவங்க சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு எதிரிகளாக இருந்தார்கள். பவுஸ் போர் அப்படின்னு இருக்கின்றது. அந்த போரெல்லாம் அடிச்சு ரொம்ப கொடூரமான உயிர் சேதங்கள் ஏற்படுகின்றது. தொடர்ந்து போர் தான், அவன் இவன் அடிக்க இவன் அவன் அடிக்க, மிக கொடூரமான ஒரு அந்த வெறுப்புணர்வோடு அந்த வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் மத்தியில் போய் இஸ்லாத்தை சொல்லி அவர்கள் இருவரையுமே, நீ ஹவுஸும் இல்ல, நீ கஸ்ரஜும் இல்ல, நீ அன்சாரி, இவ்வளவு நாள் வரைக்கும் நான் ஹவுஸ் சேர்ந்தவன், நான் கஸ்ரஜ, அதெல்லாம் கிடையாது. டோட்டலா எல்லாம் முடிச்சு வீசிட்டு நான் அன்சாரிங்கன்னா என்னது,
மக்காவிலிருந்து மதீனாக்கு வராங்கல்ல, அவர்கள் உதவிய மக்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பேர் வைத்தது போல என்னது, அது அன்சாரி. இப்போ அன்சாரின்னு அவர்களை தங்களை தாங்களே சொல்லக்கூடிய வகையில அவர்களை ஆக்கி பத்ரு, உஹது, கந்தக்குன்னு வரக்கூடிய எல்லா போர்க்களத்திலையுமே எந்த 2 பேர் எதிராக போர் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் இருவரும் சேர்ந்து அல்லாஹ்வினுடைய கொடியை ஏந்தி கொண்டு அதற்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக இருக்கக்கூடியவருக்கு எதிராக போர் செய்தார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை உண்டாக்கினார்கள், சகோதரத்துவத்தை நிஜ வாழ்க்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, காண்பித்தார்கள். அதற்கு உதாரணமாக பாருங்க, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த ஒரு தோழர் யாரு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அவர்களை ஒரு தோழரோடு என்ன செய்யறாங்க, சகோதரர் என்று ஆக்குகின்றார்கள். அவருடைய பேர் வந்துட்டு சயீத் இப்னு ரபி என்பவரோடு. நீங்க ஒருவர் மற்றொரு சகோதரன் சொன்ன உடனேயே சரி ஓகே நான் சகோதரர் ஏத்துக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்கு போயிடலாமா? கிடையாது. வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டில் இடம் கொடுக்குறாங்க. வீட்டில் இடம் கொடுத்ததோட நிறுத்திக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், ஓகே. ஆனால் இவர் எந்த அளவுக்கு போகின்றார் என்றால், கான கசீரல் மால், இவர் நல்லா காசு பணம் படைச்சவர். யாரு? இந்த அன்சாரியாக கூட சயீத் இப்னு ரபி என்பவர். அவர் இந்த காசு பணம் இருக்கிறனால எங்கிட்ட மொத்த சொத்து இவ்வளவு இருக்கு, அதுல பாதி உனக்கு தரேன் அப்படிங்கிறார். இங்க கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏதோ சும்மா எழுதுறதுக்கு நல்லா இருக்குன்ட்டு எழுதுனது கிடையாது, நிஜ வாழ்க்கையில் நடந்தது. இன்னைக்கு எவ்வளோ பெரிய இஸ்லாமிய தக்குவா அது இது இஹ்லாஸ் எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நீங்க உலகத்திலேயே இவர் சூப்பர்பா இஸ்லாம் முஸ்லீம்னு இவர் தான் ஃபர்ஸ்ட் நீங்க நினைக்கக்கூடியவங்க, இந்த உலகத்தை இப்போ வாழக்கூடியவங்க சொல்றேன், யாரா வேணா இருக்கட்டும், அவரை இன்னவரை உங்களோட சகோதரரை எடுத்துக்கோங்க, உங்களுடைய சொத்துல சரி பாதி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். சொல்றதுக்கு கொடுப்பேன்னு சும்மா சொல்றது இல்லை, உண்மையிலேயே கூப்பிட்டு என்னுடைய சொத்துல பாதி உனக்கு தரேன், எனக்கு 2 மனைவி இருக்கிறாங்க, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, இப்படி எல்லாம் நடக்கணும்னு சொல்லல, சகோதரர் தான் ஆக்குறாங்க. அவர் எந்த அளவுக்கு அந்த உள்ளத்துல போய் உட்காருதுன்னா, என்னுடைய மொத்த பணம் அதுல பாதி உனக்கு தரேன், 2 மனைவி இருக்கிறாங்க, ஒருவரை நீ யாரு பிடித்திருக்குன்னு சொல்லி நான் தலாக்கு விடுறேன், தலாக்கு விட்டு அந்த இத்தாவுடைய காலகட்டம் முடிஞ்சு அவரை திருமணம் செய், இதெல்லாம் சொல்லல. எவ்வளவு உள்ள போயிருக்குன்னு பாருங்க, சகோதரத்துவம் எந்த அளவுக்கு உள்ளத்துல ஆழமா போயிருக்குன்னு பாருங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் டீசன்சில நம்பர் 1. அவங்க என்ன செய்யறாங்க, ஓகே பாதியா சரி எங்க என்ன சொத்தெல்லாம் சொல்லு, இதுல பாதி அதெல்லாம் கிடையாது. அவர் அந்த பெருந்தன்மையா வராரு. அதை விட பெருந்தன்மையா, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, இந்த மார்க்கெட் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, மார்க்கெட் காமிக்கிறாங்க, அங்க போய் அவருடைய சொந்த உழைப்பை போட்டு அவர் பெரிய பணக்காரர் ஆகிறாரே தவிர அவர் என்ன செய்யல, ஓகே சூப்பர் செட்டில் ஆயிரலாம் போல இருக்கு, இப்படி நினைக்கல. இப்ப எப்படிப்பட்டவரா இருந்திருக்கான்னு பாருங்க. நபி அவர்களுடைய அந்த பேச்சு, நபி அவருடைய அந்த நேசம் எல்லாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து என்னதான் படிச்சாலும் சரி, அந்த மனிதரை அல்லாஹ் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த உலகத்தை தரல, மறுமையில தரணும். ஒவ்வொருவரும் துவா செய்வோம். அவருடைய அந்த தோற்றம், அவருடைய அந்த பேச்சு, அது உள்ளத்துல எங்கெங்கயோ போய் உள்ள உட்காந்துருது. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடிகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னா, அன்சாரிகள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு நிறைய பேர்ச்சம்பளம் இருக்கு, நபி அவரிடத்துல சொல்றாங்க, இக்ஸிம் பைனனா பைன இஹ்வானினா, எங்களுக்கும் எங்களுடைய சகோதரரை மத்தி பிரிச்சு கொடுத்துருங்கிறாங்க. எப்படின்னு பாருங்க, அவங்களுக்கு சொந்தமான பேரிச்ச மரம்னா அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதான் சொத்துனா அதான் ஃபர்ஸ்ட், அதை விட உயர்ந்தது கிடையாது. சாப்பாடு வரும், காசு இருக்கும், எங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் பிரிச்சிருங்கிற அதெல்லாம் நபி சொல்லல, இவங்களா வராங்க. ஒரு வார்த்தை சொன்னா அந்த உள்ளத்துல எப்படி போய் உட்காருதுன்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபகால தக்ஃபூன மஅனா, அதெல்லாம் தேவையில்லைப்பா, அதெல்லாம் தேவையில்லை, நாங்க உழைப்பு போடுறோம், உழைப்பு போட்டு வரக்கூடிய அந்த காசு பணத்துல எங்களுக்கு பங்கு கொடுங்க, எங்க உழைப்பினுடைய அந்த பங்கு கொடுங்களே தவிர மரத்தையே எங்களுக்கு பாதி கொடுங்க, அப்படின்னு தோப்பையில எங்க பாதி கொடுங்க, அந்த மாதிரி செய்ய வேண்டாம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்ப எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை அவங்களுடைய உள்ளத்துல போய் உட்கார்ந்துக்குன்னு பாருங்க. அதே மாதிரிதான் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அவர்களுடைய அன்பை சொல்லும் பொழுது, யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், அவர்கள் தங்களை நோக்கி வரக்கூடிய அந்த முஹாஜிர்களை அவர்கள் நேசிக்கின்றார்கள். இன்னைக்கு கூட எத்தனையோ உலகத்துல சிரியா, பாலஸ்தீனம்ன்ட்டு நிறைய பேர்கள் என்ன ரொம்ப பேர் பிரச்சனை இருக்கிறாங்க. ரோஹிங்கியா எங்க பங்களாதேஷ்ல, உய்கர் இனத்தவர்கள் சைனாவில் இத்தனை பேர் இருக்கிறாங்க. நம்ம இடம் கொடுத்தாங்க அப்படின்னா, பங்களாதேஷ்ல கூட இடம் கொடுத்து வச்சிருக்காங்க ரோஹிங்கியாக்கு, மனுஷன் வாழ முடியாது அப்படிப்பட்ட இடம். அப்படிப்பட்ட இடத்துல ஓகே முஸ்லிம்டா பரவாயில்ல, இடம் உள்ள விடணும், வேற வழி இல்லை, உள்ள நுழைச்சிட்டு இப்படிதான் விட்டுருக்காங்களே தவிர, எனக்கு நிகர் நீ, எனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கும் கிடைக்கணும், இப்படி ஒருத்தர் நினைக்கவே இல்லை. இன்னைக்கு கூட முஸ்லிம்களால் அது முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா இல்லையா? ஒன்னு சொன்னா 10 மடங்காக சஹாபாக்கள் செய்யறது நினைச்சாங்களா இல்லையா? அது அந்த சஹாபாக்கள் உள்ளத்தை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், அவர்களை நோக்கி வரக்கூடிய அந்த சஹாபாக்களை மக்காவாசிகள் அவரை நேசிக்கிறார்கள். வந்த என்ன ஆகும், அவரங்க காசு பணம் தான் கம்மியாகும், அவனுக்கு தான் பிரச்சனை. ஆனா அவருடைய தன்மையை பாருங்க, வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊது,
அவர் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதினா வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அந்த மக்களுக்கு அதிகமா வாரி வழங்குறாங்களா, அதெல்லாம் பார்த்து பொறாமையோ இவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறானா இப்படி நினைக்க மாட்டாங்க. யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா, அது ஒரு கிரேட் 10 கிரேட் மேல போய் அவனுக்கே தேவை இருக்க மற்றவனுக்கு அவன் கொடுக்குறான். இதெல்லாம் சும்மா இலக்கியத்துக்கு சொல்றதில்ல, நிஜமாலே நடந்தாங்களே. எத்தனையோ சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைப்பாங்க, வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க, ஏதோ காசு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்ட்டு அந்த மனைவி மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அவர் சொந்த மக்களை பட்டினி போட்டு அவர் கொடுக்குறாருல்ல. இதெல்லாம் சொன்னா கூட பயான் எவ்வளவுதான் நம்மளுடைய உள்ளத்துல போனா கூட நம்ம இன்னைக்கு செய்ய முடியாது. உண்மை அதுதான், அவங்க செஞ்சாங்களே, வாழ்ந்தாங்களே. அப்ப எப்படிப்பட்ட தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு அடிபணிவதை போல வேறு எந்த தலைவருக்கும் யாரும் இதுவரையும் அடிப்படைந்தவர்களை இதுக்கு மேலே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இது எந்த அளவுக்கு நான் சகோதரத்துவம் ஒரு கட்டத்துல ஆரம்பத்துல வந்துட்டு உண்மையிலே ஒருத்தர் இறந்தாருன்னா அப்படியே முன்னாடி வந்து கொஞ்சம் அப்படியே முன்னாடி பின்னாடி வரக்கூடிய இடம் ஒரு கட்டத்துல இன்னைக்கு சகோதரத்துவம் அப்படின்னு பேச்சோடு மட்டும் கிடையாது. ஒருத்தர் இறந்தார்னா அவருடைய சகோதரர் அவருடைய உண்மையான சொத்தை வாரிசாக கொள்வார். அதுதான் இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் அதான் சட்டமா இருந்துச்சு. இப்ப நான் செத்துட்டேன் நபி ஸல்லல்லாஹு மற்றொருவரோட அவங்களை வந்துட்டு சகோதரத்துவம் ஆக்கியிருக்காங்கன்னா, நான் செத்து போயிட்டேன்னா என்னுடைய சொத்து அவருக்கு போகும், உண்மையிலே போகும். பிறகுதான் அல்லாஹ் அதை மாத்திரம் உண்மையிலே உங்க ரத்த பந்தத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன செய்யணும், அவர்களுக்கு தான் அந்த வாரிசு உரிமைங்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு உள்ள பகிர்ந்திருக்குன்னு பாருங்க. இந்த ஒட்டுமொத்தமாக இந்த பயானின் நோக்கம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு புரட்சியாளர்கள் இருந்தார்கள் என்று சொல்வது மட்டும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, அவர் ஒரு லீடர், மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாங்க, மிகப்பெரிய தலைவர், மிகப்பெரிய புரட்சியாளர். நாம் ஒவ்வொருவரும் புரட்சியாளராக இருக்க வேண்டும் தான் பாடம் எடுத்துட்டு போனாங்க. ஒவ்வொருவருமே நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய வகையில ஏதேனும் விஷயத்தை புரட்சி செய்தாக வேண்டும். ஒரு மஹல்ல இங்க அமைஞ்சிருக்கா, இப்ப இதுக்கு யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்திருக்காருல்ல, இது சாதாரணமாக சிலருக்கு படலாம், அதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்கல்ல. அப்ப என்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்தா சாப்பிட்டான், குழந்தை குட்டி பெத்தா செத்து போயிட்டான் அப்படின்னா ஆடு மாடுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? வாழ்க்கையில செய்யணுமா எதையாச்சு, அது என்ன செய்யணுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய அந்த நேரத்துல புரட்சியாளர் அப்படிங்கிற அளவில புரட்சிகரமான பல விஷயங்களை நாம் செய்து மரணிக்க வேண்டும். அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு எதுல டேலண்ட் இருக்கோ அதையவே மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களா நீங்க ஆகலாம். உதாரணத்துக்கு மேத்ஸ்ல நல்ல உங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னா மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, நீங்க அதுல மிகப்பெரிய அறிஞராக ஆகுங்க. அப்ப நம்மால என்ன முடியுமோ எந்த துறையா இருந்தாலும் சரி அது மக்களுக்கு பயனுள்ளதா மாறி விட்டுச்சுன்னா நீங்க புரட்சியாளர் தான். அது எதை வேணா இருக்கலாம், எந்த விஷயமானா இருக்கலாம். எனவே அதை நம்ம வாழ்க்கையோட லட்சியமாக ஆக்கி ஏதேனும் ஒரு விஷயத்துல வாழ்க்கையில நான் போய் என்னால எவ்வளவு முடியுமோ என்னுடைய கம்ப்ளீட் எனர்ஜி எவ்வளவு கொடுக்குமோ அவ்வளவு கொடுத்து நான் மரணிப்பேன் அப்படிங்கிற அந்த விஷயம் அது சமுதாயத்துக்கு நன்மையானதா இருக்கும். அது என்ன வேணா இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை நாம் இங்கே எடுத்துக்கொண்டு நாம் இந்த ஜும்மாவிலும் கிளம்ப வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதலாம் முறையை முடிக்கிறேன். வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். தற்போது நாம் வாழ்ந்து வரக்கூடிய இந்த உலகத்துல முஸ்லிம்களுக்கு எதிரான அந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் சொல்லி முடியாது, அவ்வளவு நடக்குது. முன்னாடி அங்க ஒருத்தன் வந்துட்டு கொன்னுட்டான் முஸ்லிமை, இவனை வந்துட்டு இந்த தெய்வத்தை உயர்த்தி சொல்லுமாறு சொன்னான் அப்படிங்கிறதெல்லாம் அங்கொன்னு இங்கொன்னா கேள்விப்பட்டோம். இன்னைக்கு வந்து செய்தியில கூட இடம்பெறுவதில்லை, ஏன்னா அது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. நீங்க ஒருத்தர் வந்து கடைக்கு போய் ஏதோ பால் 1/2 லிட்டர் வாங்கிட்டு வரீங்கன்னா அது ஒரு விஷயமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் மிகைப்படுத்தியெல்லாம் சொல்ல, உண்மை அதுதான். வட இந்தியாவினுடைய முஸ்லிம்களுடைய நிலை அப்படிதான், அவ்வளவு மோசமா இருக்குது. உலகம் முழுக்க அவ்வளவு இருக்கு. நான் நேரடியா போய் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அவனுக்கு உதவி செய்ய முடியலன்னா கூட நம்ம சொந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய இந்தியர்கள் நிலை எவ்வளவு மோசமா இருக்குது. எந்த முன்னெடுப்பு செஞ்ச ஒண்ணுமே செய்யல, சைஃபர். அதை பத்தி பேசுறது கூட கிடையாது. ஏன்னா அதை பத்தி தெரிஞ்சால்தானே மக்கள் இடத்துல போய் சொல்ல முடியும். அதை கூட நம்ம தெரிந்து கொள்வது கிடையாது. கடந்த மாதத்தின் இறுதியிலிருந்து இப்போ வரைக்கும் உதாரணத்துக்கு குஜராத் சூரத்துல கிட்டத்தட்ட 100 வீடுகள் அடிச்சு உடைச்சிருக்கான் கம்ப்ளீட்டா. ஒரு வீடு 2 வீடு 3 வீடுன்னு தான் ஒவ்வொன்றா தான் உடைக்க முடியும். ஃபுல்லா இடிச்சு உடைச்சாச்சு. இப்போ வரைக்கும் இப்போ 2-3 நாள் வரைக்கும் நடந்திருக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கு, சகோதரர்களுக்கு இடம் கொடுங்க. அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போனா நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அந்த நகராட்சி சொல்லுகின்றது, நாங்க சொல்லவே இல்லையே, நாங்க இடிக்கவே இல்லையே. எப்படி நிலைமை இருக்குன்னு பாருங்க. நோட்டீஸ் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. ஒரு வீடு இல்லை, 2 வீடு இல்லை, ஒவ்வொன்றா உடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்திருக்கும்? 10-15 நாள் எடுத்திருக்கின்றது. 100 வீடு அடிச்சிருக்கிறான். இதே சமயத்துல மத்திய பிரதேஷ்ல இந்தோர்லயும் இதே மாதிரி 140 வீடுகள். இதெல்லாம் செய்தியில வந்துச்சா? தலைப்பு செய்தியில வந்துச்சா? முஸ்லீம்களுடைய வீடு இடிக்கப்படுறதெல்லாம் தலைப்பேச்சு பேச்சே இல்லை. எத்தனை பேர் இதை நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க? 100-140 வீடுனா எத்தனை குடும்பங்கள் நடு தெருவில் இருக்கிறாங்களே.
நபி அவருடைய உம்மத்துங்கிறோமே, நமக்கு இந்த செய்தியும் தெரியாது, அவளுக்கு உதவி செய்யணும்ட்டு நம்ம யோசிக்கிறது இல்லை, செய்திங்க அப்படின்னு போயிடுறோமே தவிர உண்மை செய்யறது இல்லை. ரொம்ப நம்ம வெட்கி தலை குனியணும், நான் உட்பட. முதலாவதாக என்னுடைய சொந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்களோட நிலை எவ்வளவு மோசமா இருக்கு. இதுக்கு ஒரு முன்னெடுப்பாக ஒருத்தர், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர், என்ன எனக்கு தெரியாது, நான் அறிந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு வகையில டெல்லியில படித்த ஒருத்தர், IIT ஆசிப் முஜ்தபா, ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும். ஆசிப் முஜ்தபா என்பவர் என்ன செய்கிறார் என்றால், இதுக்குன்ட்டு ஸ்மைல்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று உருவாக்கி, குறிப்பா 2020 ஆரம்பிக்கிறார். இந்த டெல்லியில முஸ்லீம்களுக்கு எதிரான இனப்படுகொலை நடந்துச்சு அந்த நேரத்துல, சும்மா அடிக்கிறான்னு சொன்னா என்னால என்ன முடியும், குறைந்தபட்சம் முஸ்லீம்கள் இடத்துல கிடைக்கூட அந்த காசு பணத்தை எடுத்து கொண்டு போய் கொடுப்பேன்னு சொல்லி அந்த மக்கள் நேரடியாக யார் அடிக்கிறானோ அவருடைய மகள், அவளை வந்து ஸ்கூல்ல போய் சேர்த்துறது, அவங்களுக்கு காசு கொடுக்குறது, எவனுடைய வீடு இடிச்சுச்சோ அவனுக்கு கலெக்ஷன் செஞ்சு அவனுக்கு போய் அந்த காசு கொடுக்குறது, எவனுடைய கடை எரிக்கப்பட்டுச்சோ அவனிடத்திலேயே போய் அவனுடைய அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி மக்கள் இடத்துல மக்கள் என்ன செய்யறாங்க, வாரி கொடுக்குறாங்க, அதை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கறது. அரசாங்கம் தனக்கு எதிராக என்ன வேணா செய்யலாம்னு தெரிஞ்சும் போய் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிற. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்த சமுதாயம் தூங்கிட்டு இருக்கு. பாலஸ்தீனம் சரி, லெபனான் ஓகே, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் உதவி செஞ்சுட்டோம். நாம அறிஞ்சுக்கணுங்க, கல்வி அறிவு அதுக்கு வேணும். 120 வீடு அவன் உடைக்கிறானே, அது அடிக்கும்போது சரி நம்ம முஸ்லீம் தான் அடிக்க தான் செய்வான் நாம அப்படின்னு உட்காந்துட்டு இருந்திருக்கான். எவ்வளவு அறியாமல் இருக்கான்னு பாருங்க. கல்வி அறிவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இப்படியே போனோம் அப்படின்னா டோட்டலா இடப்படுகொலைங்கிற அளவுக்கு ஆயிரும், மிகைப்படுத்தி சொல்ல. அப்ப நாம் கல்வி அறிவிலும் சரி நாம வந்து அதிக அளவில் இருக்கணும். சரி, அதனுடைய சின்ன ஒரு முன்னெடுப்பு நம்ம மொஹல்லால என்ன செய்ய முடியுமோ அது என்னது, இந்த டியூஷன் என்ன செய்ய அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த டியூஷன் குழந்தைகளுக்கு எடுக்கணும்னு சொல்லி ஆசிரியர் தேடுறாங்க. இவ்வளவு முஸ்லீம் இருக்கிறாங்க, 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. பாய் ஃப்ரீயா வந்து சர்வீஸ் செய்யறதுக்காக கூப்பிட்டாங்க, அதுக்குன்னு ஊதியம் கொடுப்பாங்க ஜமாத்து, கொடுக்குறேன்னு சொன்னாலும் திறம்பட ஆசிரியர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சமுதாயம் எப்படி இருக்கு பாருங்க. இதுல குறிப்பா என்ன, நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுறோம், வட இந்தியா டோட்டல் க்ளோஸ். வட இந்தியாவில் இந்த லட்சணம், அப்போ நான் சரி நம்ம தமிழ்நாட்டில் இந்த லட்சணம், அப்போ வட இந்தியாவில் கல்வி அறிவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்ப நாம ஆல்ரெடி ரொம்ப லேட்டு. நம்மால் என்ன முடியுமோ அதை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் சிறந்து செய்ய வேண்டும். ஒவ்வொருவருமே புரட்சியாளர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய 2ஆம் முறையை முடிக்கிறேன். வாக்குறதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.